வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 22ஆம் தேதி தமிழக அமைச்சரவைக் கூட்டம். மகளிர் உரிமைத் தொகை திட்டப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்துகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மேல்முறையீட்டு மனுக்களை அவசர வழக்காக விசாரிக்க கோரிக்கை. அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று முறையீடு செய்ய முடிவு. மும்பையில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம், பொதுமக்கள் அவதி. தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் சேவையும் பாதிப்பு. டெல்லியில் வீட்டு வேலைக்கார சிறுமியை கொடுமைப்படுத்தியதாக புகார். பெண் விமானியை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். அமெரிக்காவின் வடக்கு கெரோலினா மாகாணத்தில் பலத்த சூறாவளி காற்று. தொழிற்சாலை கட்டிடங்கள் இடிந்து வாகனங்கள் கடும் சேதம். மேற்கிந்திய தீவு அணிக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி. டிரினிடாட்டில் இன்று தொடங்கும் போட்டியில் இந்திய அணி மோதுகிறது. இனி விரிவான செய்திகள். பெண்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கவுள்ளார். அத்திட்டத்திற்கு டோக்கன், விண்ணப்பம் ஆகியவை வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு வரவுள்ள புதிய தொழில்கள், தொழில் விரிவாக்கத்திற்கான அனுமதி குறித்தும் அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. தமிழக அமைச்சர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை அடுத்தடுத்த சோதனை நடத்தி வருவது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக இன்று முதல் வீடு வீடாக விண்ணப்பம், டோக்கன் விநியோகிக்கும் பணி தொடங்குகிறது. டோக்கன் மற்றும் விண்ணப்பத்தை பெற்றுக் கொண்டதற்கான ரசீதை பெற்றுக் கொண்டவரிடம் கையொப்பமிட்டு வாங்க வேண்டும் என்றும், நியாய விலைக்கடை பதிவேட்டிலும் பதிவு செய்து கையொப்பம் பெற்று வர வேண்டும் என்றும் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முகாம் நடைபெறும் இடங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று வங்கி பாஸ்புக் விவரம் மற்றும் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை ஆகியவற்றை காட்டி விண்ணப்பத்தை பெற்று பதிவு செய்து ஆதார் சரிபார்ப்பையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆதார் சரிபார்ப்பின் போது கைரேகை சரியாக பதிவாகாத நிலையில் ஒருமுறை கடவுச்சொல் அல்லது பதிவேடு மூலமோ பதிவு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்துகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்துத்தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 4 மாதம் ஆச்சு. இன்னும் கணக்கெடுத்தே முடியல. எப்போ கணக்கெடுத்து முடியும்னு யாருக்கு தெரியல. பல நிபந்தனைகளை வச்சிருக்காரு. ஆனால் தேர்தல் சமயத்தில் இந்த நிபந்தனைகளை விதிக்கல. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அடுத்த ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் கற்பிக்கும் வகையில் எதிர்க்கட்சியினர் ஓரணியில் கூடியுள்ளனர் என்று கூறினார். மத்திய அரசால் எந்த சூழ்நிலையாலும் திமுகவையும் திமுக அரசையும் பயமுறுத்தி பார்க்க முடியாது என்றும் அமைச்சர் உதயநிதி கூறினார். சென்னை மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து அவர்களின் ஆடிட்டர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று ஆஜரானார். அவரிடம் கோப்புகளை சரிபார்த்ததாகவும் பின்னர் ஆடிட்டர் புறப்பட்டு சென்று விட்டதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தில் அமலாக்கத்துறை சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மேகலா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் 3வது நீதிபதி அளித்த தீர்ப்பில் தங்களுக்கு எதிராக உள்ள அம்சங்களை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சார்பிலும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சாலை பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2 மாதங்களில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 897 தார் சாலை பணிகளும், 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 196 சிமெண்ட் கான்கிரீட் சாலை பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன. மடிப்பாக்கம், மணப்பாக்கம் மற்றும் வளசரவாக்கம் பகுதிகளில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் அண்ணா கிராமம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் டெண்டர் உள்ளிட்ட பணிகளுக்கு லஞ்சம் பெறப்படுவதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ADSP தலைமையிலான அதிகாரிகள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் டெண்டர் பணிக்காக ஒப்பந்ததாரரிடமிருந்து கமிஷனாக பெறப்பட்ட 3,50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒன்றிய குழு தலைவர் ஜானகி ராமனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் மர்ம நபரால் வெட்டப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராஜேஸ்வரி என்ற பெண் மின்சார ரயிலில் பழம் மற்றும் சமோசா விற்று வந்துள்ளார். அவர் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கியபோது மர்ம நபர் கத்தியால் சரமாரியாக வெட்டியதில் பலத்த காயமடைந்த ராஜேஸ்வரி மயங்கி விழுந்துள்ளார். அவரை காவல்துறையினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராஜேஸ்வரியை கொலை செய்த மர்ம நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மகனை வெளிநாடு அனுப்புவதற்காக பணம் கொடுத்து ஏமாந்த தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி ஜீயர் தோப்பு பகுதியைச் சேர்ந்த சந்திரகலா என்பவர் தனது மகன் கிருஷ்ணமூர்த்தியை வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதற்காக முகவர்கள் முருகானந்தம் மற்றும் ரவி ஆகியோரிடம் 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பல மாதங்களாகியும் மகன் கிருஷ்ணமூர்த்தி வெளிநாடு செல்லாததால் விரக்தியில் இருந்த சந்திரகலா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் மருத்துவக் கல்லூரியில் பணத்தை கட்டி மன உளைச்சலுக்கு ஆளான மாணவருக்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பவன்சாய் என்பவர் கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். ஆனால் அக்கல்லூரியில் போதிய உட்கட்டமைப்பு வசதி இல்லை என கூறி அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதால் மாணவர்கள் வெவ்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்தனர். இந்நிலையில் கல்லூரி மூடப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவர் பவன்சாய் கடந்த 2022ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மாணவன் செலுத்திய கல்விக் கட்டணம் 19 லட்சத்துடன் ஓராண்டு படிப்பு வீணாக போனதற்கு இழப்பீட்டுத் தொகையாக மாதம் 50,000 வீதம் சுமார் 25 லட்சம் வழங்க உத்தரவிட்டது. சென்னை கிண்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு குறை கேட்பு முகாம் நடைபெற்றது. அப்போது ஒரு முதியவர் 1 வருடமாக தனது 3 மகன்களும் பணம் தராததால் மனைவியுடன் மிகவும் சிரமப்படுவதாக மனு அளித்தார். இதேபோல் மற்றொரு முதியவர் முதியோர் இல்லத்தில் சேர்த்த மகன் பணம் தராததால் தான் சிரமப்படுவதாக கூறி மனு அளித்தார். மனுக்களை பெற்ற கோட்டாட்சியர் சம்பந்தப்பட்டவர்களை நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு நாளை முன்னிட்டு தருமபுரி அரசு ஆண்கள் பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பள்ளி மாணவி கலந்து கொண்டு பல்வேறு குரல்களில் மிமிக்ரி செய்து அசத்தினார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடித் திருவிழாவின் 7ஆம் நாளான நேற்று வெள்ளி தேரோட்டம் நடைபெற்றது. தீபாராதனை முடிந்து மின் அலங்காரத்துடன் கூடிய வெள்ளி ரதத்தில் பர்வதவர்தினி அம்பாள் கோவிலின் 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவா சிவா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க டெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. திமுக சார்பில் திமுக மக்களவை குழுத் தலைவர் TR பாலு, மாநிலங்களவை குழுத் தலைவர் திருச்சி சிவா ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள், மழைக்கால கூட்டத்தொடரில் பொது சிவில் சட்டம், தமிழக ஆளுநரை திரும்பப் பெறுவது, மணிப்பூர் கலவரம், விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்கு நோட்டீஸ் அளித்துள்ளதாக கூறினார்கள். பெங்களூருவில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்கு தலைவர்கள் வருகை மற்றும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யும் பொறுப்பை 30 IAS அதிகாரிகளிடம் கர்நாடக காங்கிரஸ் அரசு வழங்கியது. இதுகுறித்து சட்டப்பேரவையில் பாஜக MLAக்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு காங்கிரஸ் தரப்பில் அனைவரும்
மாநில விருந்தினர்கள் என பதில் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்காத பாஜகவினர் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கர்நாடக சட்டப்பேரவையில் காகிதத்தை கிழித்து எறிந்து அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் 10 பேரை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சபாநாயகர் சஸ்பெண்ட் செய்துள்ளார். மணிப்பூர் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை படங்கள் நெஞ்சை உலுக்குவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது டுவிட்டர் பதிவில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் கண்டிக்கத்தக்கது எனவும் அமைதியை விரும்பும் அனைவரும் ஒருமித்த குரலில் கண்டிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் கலவரத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய அவர் இந்த கொடூர படங்கள் ஆட்சியாளர்களை தொந்தரவு செய்யவில்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் வீட்டு வேலை செய்த சிறுமியை கொடுமைப்படுத்தியதாக பெண் விமானியை காவல்துறையினர் கைது செய்தனர். துவாரகா பகுதியைச் சேர்ந்த பெண் விமானி தனது வீட்டில் பணிபுரிந்த 10 வயது சிறுமியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் பெண் விமானி மற்றும் விமான நிலையத்தில் பணிபுரியும் அவரது கணவரையும் வீட்டிற்கு வெளியே இழுத்து சென்று சரமாரியாக தாக்கினர். இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் பெண் விமானியை கைது செய்தனர். அவர் மீது பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 14 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து பெண் விமானியை போலீசார் சிறையில் அடைத்தனர். காயமடைந்த வேலைக்கார சிறுமிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மும்பையில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. சியான், கிங்ஸ் சர்க்கிள் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் இடுப்பளவு தண்ணீரில் தத்தளித்தபடி சாலைகளில் நடந்து சென்றனர். கார் உள்ளிட்ட வாகனங்கள் மழைநீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மும்பையில் கனமழை காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. பின்னர் படிப்படியாக ரயில்கள் இயக்கப்பட்டன. இதனால் மும்பை, தானே உள்ளிட்ட பல ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆயிரக்கணக்கானோர் ரயில் நிலையங்களில் காத்து கிடந்ததால் காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்த சிரமப்பட்டனர். புறப்படும் ரயில்களில் ஏற பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வரவுள்ளார். அவரது இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக இந்தியா வரவுள்ள விக்ரமசிங்கே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளார். கிரீஸ் நாட்டில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை அணைக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏதென்ஸ் நகரின் வடமேற்கில் உள்ள வனப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக பரவி வரும் காட்டுத்தீயால் பல அரிய வகை மரங்கள் தீயில் எரிந்து கருகி வருகின்றன. இதனால் விமானங்கள் மூலம் வேதிப்பொருள் தூவி காட்டுத்தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அப்பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே அமெரிக்காவின் வட கரோலினா மாகாணத்தில் வீசிய சூறாவளி காற்றில் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட கட்டடங்கள், வாகனங்கள் சின்னாபின்னமாகி பலத்த சேதமடைந்தன. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இந்தியா இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி டொமினிகாவில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் 141 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி டிரினிடாட்டில் உள்ள குயின்ஸ் பார்க் மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று மாலை 7:30 மணிக்கு தொடங்க உள்ளது. 1-0 என்ற கணக்கில் ஏற்கனவே முன்னிலை வகிக்கும் இந்திய அணி 2வது போட்டியிலும் வென்று தொடரை கைப்பற்றும் முனைப்போடு விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 22ஆம் தேதி தமிழக அமைச்சரவைக் கூட்டம். மகளிர் உரிமைத் தொகை திட்டப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்துகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மேல்முறையீட்டு மனுக்களை அவசர வழக்காக விசாரிக்க கோரிக்கை. அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று முறையீடு செய்ய முடிவு. மும்பையில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம், பொதுமக்கள் அவதி. தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் சேவையும் பாதிப்பு. டெல்லியில் வீட்டு வேலைக்கார சிறுமியை கொடுமைப்படுத்தியதாக புகார். பெண் விமானியை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர்.
அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் பலத்த சூறாவளி காற்று, தொழிற்சாலை கட்டிடங்கள் இடிந்து வாகனங்கள் கடும் சேதம். மேற்கிந்திய தீவு அணிக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி டிரினிடாட்டில் இன்று தொடங்கும் போட்டியில் இந்திய அணி மோதுகிறது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.